வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி வந்து இன்லைன் ஸ்டைலு, இன்டர்னல் ஸ்டைலு, அது இல்லாமல் எக்ஸ்டர்னல் ஸ்டைலும் யூஸ் பண்ணுறது சொல்லி தந்திருப்பேன். ஸோ அது இல்லாமல் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஆக்சுவலாக அந்த பழைய வீடியோ ஒரு சிஎஸ்எஸ் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் எப்படின்னா இன்ட்ரொடக்ஷனும் கொடுத்துருப்பேன், இன்லைனு, இன்டர்னல், எக்ஸ்டர்னல் ஸ்டைல்ஸை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதுலேயே ஒரு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஒர்க்கும் பண்ணி காட்டியிருப்பேன். ஸோ அது இன்லைன் ஸ்டைல், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, ஸ்லைட் தான். என்ன தனித்தனியாக போடுறோம், ஒன்று லைன்லேயே எழுதுறோம், இன்னொன்று ஃபைலுக்குள்ளாரே எழுதுறோம், இன்னொன்று தனியாக ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி பண்ணுறோம். ஸோ இதுதான் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ அதில் வந்து ஒரு டேகை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதுக்கு வந்து ஸ்டைலிங் எழுதியிருப்போம். ஸோ அதுக்கு பேர் வந்து எதை நம்ம சூஸ் பண்ணி எழுதுறோமோ அதுக்கு பேர் வந்து செலக்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் செலக்டார்ஸ்குள்ளே எப்படி ஒரு ஸ்டைல் எழுத போகிறேன் அப்படின்றத அதில் காட்டியிருப்பேன். ஸோ இந்த இதில் வந்து இண்டிவிஜுவல் செலக்டார்னா என்ன, குரூப்டு செலக்டார்ஸ்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதே இதுதான். ஸோ இப்போ நான் டே 2ன்னு சொல்லி போட்டுக்கிட்டேன், சும்மா போட்டுக்கிட்டேன். இப்போ நியூ ஃபைல் ஒன்று போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நேம் வந்து இண்டெக்ஸ், இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், இதையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோல்டர் பார்த்துருக்கீங்களா, ஸோ இதுக்குள்ளார இந்த ஆப்ஷனை நியூ ஃபைல் கொடுக்குறேன். இப்போது இண்டெக்ஸ் .htmlனு சொல்லிட்டு இந்த ஃபைலோட நேமு. ஸோ இது index.htmlனு போடலாம், இல்லை AT.htmlனு போடலாம், whatever.htmlனு கூட போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ மறுபடியும் இன்னொரு நியூ ஃபைல் ஒன்று இங்கே கிரியேட் பண்ணிக்கிறேன். இதை வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். style.css. சிஎஸ்எஸ்க்கு நிறைய கோர்ஸ் இருக்குது, நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்குது. இப்போ நான் எடுக்கிற கோர்ஸுக்குமே நிறைய இது இருக்குது. பட் ஆனால் ஏன் இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம சேனல்லேருந்து அவங்களுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு இதுதான் இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நிறைய பேர் எதுலேயுமே இருக்காது. ஸோ நான் இப்போ சொல்கிறேன். இப்போ ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு 1 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வரும், எக்ஸ்க்ளமேட்டரியா ஆச்சரியக்குறி வரும், அவ்வளோதான். ஜஸ்ட்டு என்டர் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு ஸ்கெல்டன் போர்டு மாதிரி ஒன்று கிரியேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் அதில் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ வந்து இந்த டாக்குமெண்ட்னு இருக்கிற இடத்துல செலக்டார்ஸ்ன்னு சொல்லி நான் ரீநேம் பண்ணிக்கிறேன், செலக்டார்ஸ். ஸோ இப்போது பாடி டேக்குள்ளார தான் என்னோட கண்டென்ட் நான் போட போகிறேன். ஸோ செலக்டார்ஸ்ன்றது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, இப்போ பாடினா ஸோ இந்த டேக் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த டேகை கால் பண்ணுறதுக்கு பேர் தான் செலக்டார்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் செலக்டார்ஸ்ன்னு இருக்குது, குரூப்பில் செலக்டார்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு h2 டேக் போட்டுக்கிறேன். இதில் வந்து ஹெட்டிங் 3 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இதே காப்பி பண்ணுறேன், இப்போது இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றில் அந்த இதே காப்பி பண்ணியிருக்கேன். இப்போ h3ன்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். இப்போது இதையும் h3ன்னு சொல்லி போட்டுக்கிறேன். இங்கே வந்து ஹெட்டிங் 2ன்னு போட்டுக்கலாம், 2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பேராகிராஃப் டேக் போட்டுக்கிறேன். இப்போ இதையே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த h2 மட்டும் தான் எனக்கு தேவைப்படுது. ஸோ Ctrl+D ப்ரெஸ் பண்ணிடுறேன். இல்லை இப்போ தேவையில்லை. ஸோ நான் இப்போ டேரெக்டாகவே P மாற்றிக்கிறேன், எண்டு கொடுக்குறேன், மறுபடியும் இங்கே P டேக் போட்டுக்கிறேன். இப்போ வந்து பேராகிராஃப்னு சொல்லி நான் போடுறேன். இப்போ ஒவ்வொருத்துக்கும் நான் ஸ்டைலிங் எழுத போகிறேன். எப்படின்னு பார்க்கலாமா. பேராகிராஃப் ஸ்பெல்லிங் தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஹெட் 2, ஹெட் 3, ஸோ கேன்சல். h1க்கு பதிலாக h2, நான் எத்தனை 6 ஹெட்டிங்கில் இருக்குது, அதில் எந்த ஹெட்டிங் வேணால் போடலாம். நான் h2 h3 டேக் போட்டிருக்கேன், அது இல்லாமல் P டேக் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு தான் ஸ்டைலிங்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து செலக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேக்ஸ் இருக்குல்ல, இந்த டேகுக்கு பேர் தான் செலக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னொரு செலக்டார்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து கிளாஸ் h222 அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ் நேம் கால் பண்ணோம் அப்படின்னா இதுதான் செலக்டார்ஸ்னு சொல்லுவோம். இந்த கிளாஸோட நேம் மட்டும் சில பேர் கால் பண்ணி எழுதுவாங்க. ஏன்னா h2ன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மட்டும் h2 யூஸ் பண்ண மாட்டோம், நிறைய இடத்துல h2 யூஸ் பண்ணுவோன்றதுனால இதுக்கு வந்து தனியாக கிளாஸ் தனியாக டிஃபைன் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக கொடுக்கும்போது கொஞ்சம் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய வரும். ஸோ இப்போ நான் அந்த கிளாஸ் கொடுக்கலாம், இல்லைனா ஐடி கொடுக்கலாம். ஸோ இது ரெண்டுலையும் கொடுத்தோன்னா கிளாஸ்னா டாட் சிம்பிள், ஐடினா ஹேஷ் சிம்பிள்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இது பற்றிக்கு தேவையில்லை, ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிளாக நான் சொல்லித்தரேன். ஸோ இது கற்றுக்கிட்டோம்னா ஃபியூச்சரில் நான் நிறையா சொல்லுவேன். ஸோ இது வந்து இப்போ இண்டிவிஜுவல் செலக்டர்ஸ்னால் இப்போ நான் வெறும் h2 இருக்கு இல்லைங்களா, ஸோ இதை மட்டும் காப்பி பண்ணுறேன், ஸ்டைல் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதுக்கு மட்டும் தான் நான் ஸ்டைலிங் எழுத போகிறேன் அப்படின்னா இதுக்கு வந்து கலர் வந்து நான் வந்து ஒரு ப்ளூ இல்லை க்ரீன் கொடுக்கலாம், க்ரீன் எல்லோ. ஸோ இந்த கலர் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுத்துட்றேன். இப்போது இந்த ஸ்டைல் ஃபைலை இதில் லிங்க் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணுறதுக்கு லிங்க் எதை லிங்க் பண்ண போகிறோம்னா ரிலேஷன் கொடுக்கணும். என்ன ரிலவெண்ட்டான ஃபைலு அப்படின்னா ஸ்டைல் ஷீட். இது வந்து ஒரு ஸ்டைல் ஷீட்னு நம்ம சொல்கிறோம்.
இப்போ ஹெச்ரெஃப்னு சொல்லுவாங்க, ஹேர் ரெஃப்னு சொல்லுவாங்க. இது எந்த ஃபைலை ரெஃபர் பண்ண போகிறோம்? style.cssன்னு ஒரு ஃபைலை ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஃபைலில் இருக்கிற ஸ்டைல் வந்து இதுக்கு அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டைலில் h2ன்ற டேக்குக்கு இங்கே இருக்குது h2 டேகு. ஸோ இந்த ஸ்டைல் ஷீட்டை வந்து இதில் இம்போர்ட் பண்ணியிருக்கனால இது வந்து இதில் h2ன்ற டேக் எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஸோ அங்கெல்லாம் வந்து ஸ்டைலில் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் வித் லைவ் சர்வர் கொடுக்குறேன். இந்த என்னோட குரோமில் வந்து ஓப்பன் ஆக போகுது இப்போ. ஸோ இப்போது க்ரீன் கலர் வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ இந்த h2ன்றது வந்து இப்போ காமனாக எல்லா இடத்துலையும் h2 எங்கெங்கே இருக்கோ அங்கே எல்லாமே பேஸ்ட் ஆகும். இப்போ பாருங்கள், நான் இதை காப்பி பண்ணுறேன். இங்கே நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த இடத்துல நான் டாப்பிக்கை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். வெல்கம்னு சொல்லி போடுறேன். பாருங்கள், இப்போ இந்த வெல்கம்ன்ற இடத்துலையும் இது வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ இது ஏன் நடந்திருக்கு அப்படின்னா h2ன்னு சொல்லி காமனாக போட்டதுனால இது எல்லாத்துக்குமே நடந்திருக்கு. ஸோ இப்போ இதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு கிளாஸ் நேம், ஒரு ஐடி அட்ரிபியூட் போட்டு ஹெச்ஹெச்னு போட்டுக்கிறேன். சும்மா சாம்பிளுக்கு போடுறேன். இப்போ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்பயும் இந்த செலக்டார்ஸ்க்கு இது ஃபில் ஆகிருக்கிறத பார்க்கலாம். ஏன்னா அது காமனாக எல்லா h2க்கும் எடுத்துக்கும். ஆனால் நம்ம இதுக்கு ஸ்டைலிங் மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த ஐடியை கால் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அது பாசிபிள். ஸோ இதை காப்பி பண்ணுறேன், ஸ்டைலுக்கு போகிறேன். இப்போ இங்கே போயிட்டு ஹேஷ் சிம்பிள் போட்டுக்கிறேன். ஐடினா ஹேஷ் சிம்பிள் தான் போடணும். இப்போ ஓப்பன் கொடுத்துட்டு கலர் வந்து இப்போ நான் வந்து கலர் இதுக்கு சேஞ்ச் பண்ணலாம். ரோஸ் அந்த மாதிரி கலர் இருக்கா? இல்லை, பிங்க், என்ன அது, வயலட், இந்த மாதிரி கலர் கொடுத்துட்டு இப்போ நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ h2 அப்படின்னா இருக்கிற எல்லா h2க்குமே தான் அந்த காமனாக ஸ்டைல் அப்ளை பண்ணும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது ஒரு கிளாஸ் நேம் அதுக்கு தனியாக இண்டிவிஜுவலாக டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா சும்மா ஒரு பேஜ் ஒரு 2 இந்த மாதிரி கண்டென்ட் தான் சிம்பிளாக தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லி. இப்போ 404 யாராவது வந்துச்சுன்னா போதும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு டேரெக்டாக சிம்பிளாக h1 h2ன்னு போட்டு அந்த மாதிரி ஒரு சிம்பிளாக எழுதிக்கலாம். பட் இப்படி எழுதுறதுக்கு நிறையா மில்லியன்ஸ் ஆஃப் லைன்ஸ் போகும்போது ஒரு இண்டிவிஜுவல் கிளாஸோ ஐடியோ போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஸ்டைல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இதை ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இருக்குங்களா? ஸோ இதுக்கு இப்போ நான் வந்து இந்த பேராகிராஃபுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா காப்பி பண்ணுறேன். இப்போது இது வந்து பேராகிராஃப், இது டைரக்ட் ஆட்ரிபியூட்னால நம்ம கொடுக்க தேவையில்லை. டாட் போட்டாலும் தப்பு கிடையாது. போட்டோம்னா அது ஒரு கிளாஸாக எடுத்துக்கும், போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இப்பயே கலர் இதுக்கு வந்து ஒரு ப்ளூ கொடுக்குறேன். ப்ளூ வைலட், வெறும் ப்ளூ மட்டும் கொடுக்குறேன். டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பேராகிராஃப். ஸோ எனக்கு வந்து என்னென்னா இதில் தீம் பேஸ்டுன்றதுனால எனக்கு வந்து இந்த கலர் தான் எல்லாத்துக்குமே அப்ளை ஆகணும். இப்போ ஹெட்டிங்க்கு இந்த கலர் தான் இருக்கணும், பேராகிராஃபும் இந்த கலர் தான் இருக்கணும், நார்மலாக h1 h2 h3 எல்லாருக்குமே இந்த கலர் தான் இருக்கணும் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தது வரைக்கும் இது வரைக்கும் வந்தது எல்லாமே இண்டிவிஜுவல் செலக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரே ஒரு ஆட்ரிபியூட் மட்டும் கால் பண்ணுறோம், அதுக்குண்டான ஸ்டைலிங் மட்டும் தான் நம்ம எழுதுறோம். ஸோ குரூப்டு செலக்டர்ஸ்னால் என்ன வரும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி தனித்தனியாக எல்லாமே ஒவ்வொரு கலராக கொடுக்க தேவையில்லை, எனக்கு மல்டி கலர் தேவையே கிடையாது. ஸோ பேராகிராஃபு அதுக்கப்புறமேட்டு ஹெட்டிங்கு இதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு ஒரே கலர் தான் வேணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனியாக இது எழுதிட்டு இருக்க முடியாது. ஸோ இதுக்கு வந்து இருக்கிற இப்போ இந்த எல்லா டேக்குக்கும் வந்து நம்ம வந்து ஸ்டைலிங் தனித்தனியாக எழுதிட்டு இருக்க முடியாது. ஸோ இதுக்கு தான் குரூப் செலக்டர்ஸ்னு சொல்லி போனோம். ஸோ இதில் என்னென்ன இருக்குது, h2ன்ற ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, பேராகிராஃப்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது எல்லாமே தனித்தனியாக என்னால் எழுத முடியும். ஸோ இப்போ h2ன்னு சொல்லி போட்டு கலர் இந்த மாதிரி சாக்லேட்னு சொல்லி போடுறேன். ஸோ இதையே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு h2க்கு மேலே h3ன்னு போட முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் ஃபில் ஆகிறத பார்க்கலாம். இப்போ பேராகிராஃபுக்கும் சாக்லேட்னு ஃபில் பண்ணணும் அப்படின்னா பேராகிராஃப் ஓப்பன், மறுபடியும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பேராகிராஃப்னு மாற்றினா முடிஞ்சு. ஸோ இப்படி வந்து பேஸ்ட் பண்ணலாம். பட் ஆனால் இது கரெக்டானா இதுவும் ஒன் ஆஃப் த வே தான். பட் ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. ஸோ டேரெக்டாக எனக்கு எல்லாத்துக்குமே ஸ்டைலிங் எழுதணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த ஹெச்டி டேக்கை நான் காப்பி பண்ணுறேன். ஸோ இந்த 2 லைனையும் நான் எடுத்துட்றேன், தேவையில்லை. இப்போ h2ன்னு போட்டிருக்கோமா, ஒரு கமா போட்டு h3 இது கூடயே சேர்ந்து எனக்கு அப்ளை பண்ணுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கமா போட்டோம் அப்படின்னா இதுக்கு அடுத்தது இவனுக்கும் அப்ளை பண்ண அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹெட்டிங்னு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு வந்து ஒரு சாக்லேட் தரோம் அப்படின்னா h3ல் இருக்கிறவனுக்கும் ஒரு கிளாஸில் 40 பேர்னா 40 பேருக்குமே சாக்லேட் கொடுன்னு அர்த்தம். எல்லாத்துக்குமே ஒரே சாக்லேட் தான் தர போகிறோம், மாறி மாறி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது ப்ராப்பரான எக்ஸாம்பிளானு தெரில, பார்ப்போம்.
ஸோ இப்போ H2க்கும் H3க்கும் வந்து இப்போ சாக்லேட் கலர் அப்ளை ஆயிருக்கும். இப்போ ஆனால் பேராகிராஃப்க்கு அப்ளை ஆகலை. ஏன்னா பேராகிராஃப் டேகை நம்ம காப்பி பண்ணவே இல்லை. ஐ மீன் இதை மென்ஷன் பண்ணவே இல்லை. இப்போ பி போட்டேன்னா இப்போ அப்ளை ஆகிறத பார்க்கலாம். சர்வர் ரீலோட் ஆன உடனே பேராகிராஃப் டேக் இதுக்கு அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இண்டிவிஜுவல் செலக்டார்ஸுங்கிறது குரூப்பில் செலக்டார்ஸ்னு சொல்கிறது. ஸோ இதில் செலக்டார்ஸில் இன்னும் சில டைப்ஸ் இருக்குது. ஸோ இது இருக்கட்டும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் டேக் போட்டுக்கிறேன். யூஎல்னு போட்டு என்டர் பண்ணோன்னா அன்ஆர்டர் லிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது லிஸ்ட்டில் எனக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா ஒரு 2 லிஸ்ட்டு தான் வேணும். 2 லிஸ்ட்டுக்கு பதிலாக ஒரு 3 லிஸ்ட்டு போட்டுக்கலாம். ஸோ இப்படி கொடுத்தோம். இதுதான் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இருக்கிற ஒரு ப்ளஸ்ஸு. நம்ம டேரெக்டாக எத்தனை வேணுமோ அதை நாங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கண்ட்ரோல் ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக கீழே டவுன் கீயை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாமே செலக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லிஸ்ட் ஐட்டம் 1 அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். ஸோ இதுக்கு வந்து லிஸ்ட் ஐட்டம் 1 இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுக்கு வந்து நான் 2ன்னு போடுறேன். இதுக்கு வந்து 3ன்னு போடுறேன். ஸோ எனக்கு இது வந்து எல்லாமே ஆங்கர் டேக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி தோணுது. ஏன்னா அதுக்கு தனியாக ஸ்டைலிங் எழுத போகிறோம். ஸோ இதுக்கு வந்து இப்போ நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஏன்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. ஆங்கர் டேக்கு ஹேரிஃப்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது போட்டால் தான் அது வந்து இது வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு ரெஃபரன்ஸ்னால் இந்த பேஜில் இருக்கிறத ரெஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போது இந்த கண்ட்ரோல் எக்ஸு கொடுத்துட்டு இது வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த டேகுக்குள்ளார ஹேரிஃப்னு சொல்லி போட்டு ஒரு ஹேரிஃப் இது எப்படின்னா ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு நம்ம டைவர்ட் பண்ணிவிடும். ஸோ அதுக்கு தான் இது. ஸோ இதையே நான் காப்பி பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் சி இங்கே வச்சுட்டு கண்ட்ரோல் வி ஐட்டம் 2ன்னு சொல்லி மாற்றிக்கலாம். ஸோ இங்கேயும் வச்சுட்டு கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். இப்போ இதுக்கு வந்து ஐட்டம் 3 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து இதில் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் ஒன் கைண்ட் ஆஃப் செலக்டார்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதில். ஸோ அது எப்படி அப்படின்னா எனக்கு வந்து அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஸ்டைல் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாமே அப்ளை ஆகும். எனக்கு அன்ஆர்டர் லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே அப்ளை ஆகக்கூடாது. அன்ஆர்டர் லிஸ்ட்டில் எல்லையில் இருக்கிற இது மட்டும் எனக்கு கலர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் எழுத போகிறேன். ஸோ இப்போ அன்ஆர்டர் லிஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம காப்பி பண்ணுறேன். யூஎல்ன்ற டேக்கை காப்பி பண்ணிட்டு இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஓப்பன் ப்ளேஸ் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஒன்று வந்திருக்கும். இப்படி வந்துச்சுன்னா திருப்பி ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா கரெக்டாக வந்துடும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இது அன்ஆர்டர் லிஸ்ட்டு. இப்போ நான் வந்து டேரெக்டாக கலர் கிரிம்சம் இந்த கலர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்ளை ஆகிடுச்சா. எனக்கு வந்து இப்படி அப்ளை ஆகக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இப்போ நான் அதுக்கு வந்து ஆங்கர் டேக்ல இருக்கிற இது இப்போ அப்ளை பண்ணும்போது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகிடுச்சு. அப்படி அப்ளை ஆகிறதுக்கு பதிலாக எனக்கு வந்து இப்படியும் கிளாஸ் எழுதலாம். யூஎல்ல எல்லையில் இருக்கிற ஆங்கர் டேகுக்கு மட்டும் இந்த மாதிரி கலர் வரணும் அப்படின்னு சொல்லி கூட நம்ம எழுதலாம். ஸோ எப்படின்னு பார்க்கலாங்களா. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி போடுறேன். நானே சும்மா ஒரு இதாக தான் போடுறேன். டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா லிஸ்ட்டுக்குள்ளார தான் இது இருக்க போகுது. ஸோ இதை பார்க்கும்போது அது வரல. ஸோ அதனால் இப்படியே இருக்கட்டும். இப்படியும் எழுதலாம். இப்போ நார்மலாக யூஎல்க்குன்னு கால் பண்ணனா எல்லாமே வரும். ஸோ இதுக்கு தனியாக ஒரு கிளாஸை கால் பண்ணியிருந்தோம்னா ஜஸ்ட்டு இதோட யூஎல்ல எல்லையில் ஆங்கர் டேக்குக்கு மட்டும் எனக்கு எழுது அப்படின்னா யூஎல்னு ஒரு டெக்ஸ்ட்டு போட்டுட்டு இப்போ பாருங்கள் இப்படியும் எழுதலாம். யூஎல்னு சொல்லி ஒன்று போட்டுட்டு எல்லை உள்ளார இருக்கிற ஆங்கர் டேக்குக்கு மட்டும் எனக்கு கிளாஸ் எழுது அப்படின்னா இப்படி எழுதும். ஸோ தெரியுதுங்களா டிஃப்ரென்ஸு. இப்போது நார்மலாக யூஎல்னு கொடுக்கும்போது இந்த இது மட்டும் தான் கால் ஆகிருக்கும். கரெக்டாக. ஸோ இது மட்டும்தான் கால் ஆகிருக்கும். இப்போ நான் வெறும் யூஎல்க்கு இப்போ பாருங்கள் நான் அந்த ஐக்கான்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். யூஎல்னு ஃபஸ்ட்டு ஒரு டேக் போட்டுக்கிட்டு கலர் ப்ளூ அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏன் அப்படின்னா இங்கேயும் யூஎல்னு போட்டிருக்கேன், இங்கேயும் யூஎல்னு போட்டிருக்கேன். ஸோ இந்த டேக்கை நான் எடுத்துட்றேன். ஸோ இந்த இதுவே ஃபுல்லாக நான் கண்ட்ரோல் எக்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்போ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது எல்லாமே ப்ளூக்கு அப்ளை ஆகிடுச்சு. எனக்கு வந்து இந்த ஐக்கான்ஸ் மட்டும்தான், அதாவது இந்த டாட்டர்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்து ப்ளூ கலரில் வேணும். இதில் இருக்கிற இந்த லிஸ்ட் ஆங்கர் டேக்குள்ளார, அதாவது லிஸ்ட்டு ஐட்டம்ஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா. ஸோ இதை வந்து ஆங்கர் டேக்குள்ளார நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக. ஸோ எனக்கு அது லிஸ்ட்டுக்குள்ளார ஆங்கர் டேக்குள்ளார இருக்கிற இதுக்கு வந்து ப்ளூ கலருக்கு பதிலாக எனக்கு வந்து கிரிம்சன் கலர் அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கிட்ட சொல்கிறோம். ஸோ அந்த ஐக்கான்ஸ் வந்து ப்ளூ கலரில் இருக்கிறது இருக்கட்டும். ஸோ இப்போ நான் வந்து இதுக்கு இப்போ வந்து எல்ஏக்குள்ளார இருக்கிற ஆங்கர் டேக்குக்கு நான் வந்து ஸ்டைல் எழுத போகிறேன். ஸோ இப்போது
யூஎல்ன்றத ஒண்ணு கால் பண்ணிக்கிறோம். ஏன்னா எதுக்குள்ள இருக்குதுன்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்றோம். இது வந்து அப்பா, அம்மான்னு வச்சுக்கலாம். ஸோ எல்ஐன்றது வந்து ஒரு பேரண்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஏன்றது வந்து அவங்களோட சைல்டுன்னு வச்சுக்கலாம். கரெக்ட்டா? ம். இப்ப யுஎல்ன்றது வந்து ஒரு தாத்தா, பாட்டி. கரெக்ட்டா? இது வந்து அப்பா, அம்மா. இது வந்து நம்ம அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ, இப்போ நமக்கு தான் வரணும். ஸோ, இவங்க பையன், இவங்க பையனோட பையன், அவங்களோட பொண்ணோ, பையனோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேரன். இதுதான் நம்ம பேரன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓப்பன் குடுத்துர்றேன். இப்போ கலர் வந்து நான் இப்ப ஃபில் பண்ண போறேன். கலர் கிரிம்சன் அப்படின்னு ஒரு கலரை ஃபில் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்குள்ளார இது மட்டும் யூஎலுக்கு மட்டும் ஒரு தனி லிஸ்ட் ஸ்டைலாக இருக்குது. அதில் இருக்கிற ஆங்கர் டேக்கு மட்டும் ஒரு தனி ஸ்டைலு இதாக இருக்குது. ஸோ இப்போ நான் வெறும் ஆங்கருக்கு பதிலாக நான் வெறும் லிஸ்ட் மட்டுமே கொடுக்கலாம். அப்பயும் இதே தான் ஒர்க் ஆகும். ஆனால் ஏன் ஒர்க் ஆகலை? லிஸ்ட்டுக்குன்னா டைரெக்டாக கால் ஆகிரும். கரெக்டாக? ஸோ ஏன்னா லிஸ்ட்டுக்குள்ளார ஒன்றுமே இல்லை. கரெக்டு. அதுக்குள்ளார தான் ஆங்கர் டேக்குள்ளார தான் அந்த கண்டென்ட் இருக்குது. ஸோ லிஸ்ட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா வெறும் அந்த இது மட்டும் தான் இதாகும். ஸோ இதுதான் இண்டிவிஜுவல் செலக்டார்ஸ்ன்றது குரூப்டு செலக்டார்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சிருந்தா நம்ம சேனலை லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இது வந்து ஒரு சின்ன டாபிக் தான். ஒரு 2 நிமிஷத்தில் அதை முடிச்சிடலாம். ஆனால் கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னால் திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் படித்து தான் கற்றுக்கிட்டேன். எங்கேயும் வீடியோஸ் பார்க்கல. ஸோ அப்படி படிக்கும்போது டைம் ரொம்ப எடுத்தது. ஸோ வீடியோஸ் பார்க்கும்போது ஜஸ்ட் இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இவ்வளோ நாலேஜ் வந்து அந்த இதில் வந்து போட்டிருக்க மாட்டாங்க. கரெக்டாக? ஒரு 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 கோர்ஸே எடுத்திங்கன்னா கூட அதில் அவ்வளவும் இந்த டாக்குமெண்டேஷனில் இருக்கவே இருக்காது. ஸோ இங்கிலீஷில் சொன்னாலும் நிறைய பேத்துக்கு புரியுதுனான்னு தெரியல. ஸோ நம்ம சேனலில் வந்து HTML-க்கு ஏன் HTML, CSS-க்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, சும்மா நம்ம டிசைன் பண்ணுறது எல்லாத்தையுமே ஒரு ஒரு அது எங்கே போய் அப்ளை ஆகுதுன்னு சொல்லி நம்ம பண்ணி பார்க்கலாம் இல்லைங்களா? ஸோ ஒரு சைட்டில் இது ஆக்சுவலாக பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ண முடியும். இதெல்லாம் கொஞ்சம் நாலேஜ் எனக்கு கொஞ்ச நாளில் கிடைச்சது. ஸோ அந்த நாலேஜை இப்போ உங்க கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஸோ இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போகணும் அப்படின்றதுக்காக நான் கற்றுக்கிட்டது இது. ஸோ இதை கற்றுக்குவேன். ஸோ நீங்களும் கற்றுக்கலாம். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது. அவ்வளோதான். மறக்காம நம்ம சேனல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நல்ல சேனல் தான். சப்ஸ்கிரைப் பண்ணலாம். புதுசாக வந்திருக்கவங்க. அது இல்லாமல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஆனால் வீடியோஸ் மட்டும் பார்க்கவே மாட்டேன்றீங்க. சில பேர் வீடியோஸ் பார்க்குறாங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. கொஞ்சம் பண்ணி தான் விடுங்களேன். என்னப்பா ஆயிட போகுது. தேங்க்யூ.